நீ என்ன பண்ணுறா? சிக்கன் தாளிக்கணும். என்ன பண்ண போகிறோம்? பாட்டில் கழுவணும். அப்படியே ஹாய் ஹலோ வெல்கம் டு ராஜி மதன் விலாக்ஸ். இன்னைக்கு வந்து சிக்கன் மார்னிங் வந்து இட்லியும் மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன். மீன் குழம்பு வந்து சாதம் வேகுது. மார்னிங் வந்து இட்லியும் மீன் குழம்பு தான் வச்சுருந்தேன். எங்களுக்கு வந்து சிக்கன் வேணும்னாங்க. மணி இப்போ 3 நாள் போகுது. சிக்கன் வாங்கி வந்துருக்காங்க. அது தாளிக்கு சிக்கன் தொக்கு மாதிரி தான் பண்ண போகிறேன். லேட் ஆகிடுச்சின்னு குக்கர்லேயே போடுறேன். தண்ணி கம்மியாக வச்சுருக்காங்க. நேற்று மோமோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. பீட்ரூட் அரைச்சி வச்சுருந்தேன். சொல்லியிருப்பேன் இன்னைக்கு வீடியோவில். அதுக்கு வந்து கோதுமை மாவில் தான் பண்ண போகிறேன். உப்பு போட்டு வச்சுருக்கேன். பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிச்சு. மசாலாலாம் போட்டுக்கலாம். அப்படியே டேரெக்டாக போட்டு விடுவேன். சரி சரி, தட்டில் வச்சு போடுவேன். தட்டில் வச்சு போடணுமா? இல்லை இல்லை போடு. வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். சாப்பாடு வந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து கிச்சடி செஞ்சிருந்தேன். குக்கர்லேயே தாளிச்சிடுவேன் எப்போவுமே. அந்த குக்கர் ரெடியாக இருக்குங்க. இது வந்து டிமார்ட்டில் வாங்கின குக்கர். இந்த லேயர் வந்து அப்படியே பேத்திட்டு வந்துடுது. இப்போது நார்மலாக இருக்குல்ல, ஹீட் ஆச்சுன்னா இது அப்படியே வெடித்து வருது வெளியில். டிமார்ட்டில் வாங்கின குக்கர் வாங்கி 1 வருஷம் கூட ஆகலை. தண்ணி நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலாக தண்ணி மேலே அப்படியே இருக்குது, அடியில் வந்து தீஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் டிமார்ட்டு 1000க்குள்ளே தான் கிடச்சிது இந்த குக்கர். 1000க்குள்ளே தான். 999 ஞாபகம் இல்லை. வாங்கி 1 இயர் ஆகுது நினைக்கிறேன். 1 இயர் ஆகிட்டுருக்கோம். ஆமாம், ஆகிட்டுருக்கோம் 1 இயர். வெயிட்டாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் இதனால தான் இப்படி பிடிச்சி குக்கர் யூஸ் பண்ண முடியாது. ஸ்டவ்வில் வச்சு அது வந்து ஹீட் ஆச்சுன்னா அப்படியே அடியில் அந்த இது வெடித்து தனியாக வருது. சரி விடு, வேறு போதாங்க. இது குக்கர் இது பழசு. அப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். தேய்க்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பொங்கி வந்துச்சுன்னா மூடியிலலாம் தேய்க்கிறது கஷ்டம். சாதம் வந்துச்சு வடிச்சிடும். ஜாரு வேணும். அதில் இருக்க பீட்ரூட் ஜூஸை வந்து மாவில் ஊற்றிக்கலாம். மோமோஸ்க்கு வெங்காயம் வதங்கிச்சு புரிஞ்சுட்டேன். இப்போ ஜார் வேணுன்றதுக்காக இதை புரிஞ்சு விட்டாங்க. போதுமா, கம்மியாக இருக்கா, அதிகமாக இருக்கா தெரியல. கம்மியாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கலாம். என்னம்மா வேணும்? மோமோஸ் பிரணீதா இருக்கு. ஓகே ஓகே. வேணாம்மா? சாப்பிட்ருக்கியா நீ மோமோஸில்? சாப்பிட்ருக்கியா? பதில் சொல்லணும். இல்லைல்ல, நீ டேஸ்ட் பண்ணி பாரு. ஓகே. தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். பத்தாது, லோடு கம்மியாக இருக்கு, மசியாது. வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஊற்றிக்கணும். இப்போ
செம்மையாக இருக்குது. வெளியில் மழை பெய்யுதுல அதான். மிளகு போடவே இல்லை, மிளகு போடணும். தக்காளி போட்டுக்கலாம். கட் பண்ண மிளகு சீரகம் வறுத்துக்கலாம். மறுபடியும் சொல்லுமா? வேணாம் எடுத்துருந்தாரு. மிளகு போட்டு சீரகம் கருவேப்பிலையும் வாங்கிட்டு வரலையா? கருவேப்பிலை வேணுமா எனக்கு? இருக்கும்னு நினச்சி மறந்துடுறேன். இல்லைன்னு சொன்னேன். இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். வேப்பலை போட்டுக்கலாம் கொஞ்சம். இருக்கு வேப்பலை போட்டுட்டுமா? போட்டுரு. கண்டிப்பாக போடுவேன். உனக்கு மட்டும் தனியாக போடுவேன். அவனுக்கு மட்டும் போடுவேன் கண்டிப்பாக. போடு போடு. தள்ள எத்தனை இல்லை வீட்டில் இருக்கு எடுத்துட்டு நான் கொத்திட்டேன். அது இல்லை நான் இப்போ எடுப்பேன். மிளகு சீரகம் வறுந்துச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். ஜார் ஆற வைக்கலாம். ஜார வைக்கலாம். 1.5 கிலோ சிக்கன் இது போட்டுக்கலாம். அப்படியே எத்தனை வாட்டி எவ்வளோ சொன்னா? 3 வாட்டி. 3 வாட்டி. ரெண்டு விசில் போதுமா? 3 விசில் வரும். ரொம்ப இதாக சரில குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால குவான்டிட்டி கிடையாது. இது சின்ன குக்கர், பெரிய குக்கர் அளவே புரியல குக்கரில். கடாயிலே செய்கிறாங்க. என்னோட குக்கரில் 3 விசில் விட சொல்கிறேன். தீ வச்சுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா இல்லையா? ஆமாம் சிக்கன் மசாலா இருக்குங்க. இல்லை கரம் மசாலா தான் இருக்கும். எனக்கு இன்னும் எங்கேயோ பார்த்தா மாதிரியே ஞாபகம். அது கூட இப்போ போய் தேட முடியாது. சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டியா? உப்பு போட்டுக்கலாம். அவங்க படிக்கிறதுல தான் இருக்குன்னு எனக்கு அது போட்டு கூட்டு வா. உப்பு போட்டுக்கலாம். போடுமா? போடலாம். போதும். ரெண்டு விசில் போதும்பா, கரெக்டாக இருக்கும். சரி அப்போ விட்டுரு. அப்படி தெரியாது. ஜாரு ஆறிடுச்சா? மஞ்சள் தூள் போடு. போட்டுக்கலாம். என்னம்மா எனக்கு சிக்கன் பிடிக்கும். உனக்கு பிடிக்காது தானே? லெக் பீஸ் பிடிக்குமா உனக்கு? பிடிக்கும். அப்படியே சாப்பிட்ற மாதிரி பில்டப் பண்ணுறது போட்டோம். ஆனால் சாப்பிட மாட்டேன். ஏன்? நான் சின்ன வைக்கும்போது அப்பா வைக்கும்போது சாப்பிடவே மாட்டேன். நீ வைக்கும்போது சாப்பிடுவேன். இப்போ பெரிய பொண்ணு இல்லையா? அப்படியே மாற்றி சொல்கிற. அம்மா ஊட்டும்போது சாப்பிடுவேன், அப்பா ஊட்டும்போது சாப்பிட மாட்டேன்ல? ஆமா ஆமா. சரி அதை அரைச்சிட்டு வந்துடலாமா? கரெக்டியா? மிளகு சீரகம். அம்மா ஆயிடுச்சு இருக்கு. சரி நான் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க.
தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பவுடர் அதில் சேர்த்துக்கலாம். மாவை வெட்டிட்டு நானே கழிக்கிட்டு அப்புறம் வந்து எனக்கே ப்ரைஸ் கொடுத்தாங்க மேம். கனவு தெரியுமா? தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், அதுலேருந்தே தண்ணி வரும்ல. தண்ணி இவ்வளோதான் ஊற்றிருக்கேன். கிட்ட வா. இவ்வளோதான் தண்ணி ஊற்றிருக்கேன். சின்ன பாத்திரத்தில் அம்மா மேம் என்ன இன்னொரு வாட்டி பண்ண தந்தாங்க. என்ன பண்ண சொன்னாங்கம்மா? மேம் வெட்டி அப்புறம் எனக்கு இன்னொரு gift கொடுத்தாங்க. தெரியுமா? gift. சின்ன பாத்திரத்தில் வச்சிடும். இன்னொரு வாட்டியும் பண்ண தந்தாங்க. சூடாக இருக்காங்க. நிறைய வாட்டி பண்ண தந்தாங்க. எனக்கு அந்த பை இருக்குல்ல அதுக்குள்ள gift போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போனோம் அதனால கொடுத்துட்டாங்க மேமே எனக்கு. இது மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். இது அடி பிடிக்கும். வேற தண்ணி தெரியல என்ன எப்படி இருக்கும். என்ன வேணாம்? இப்போ ஒரு விசில் வரும். பூண்டு இது அதில் போடலாம். நச்சிட்டு போடலான்னு வச்சிருந்தேன், மறந்துட்டேன். கொஞ்சம் போட்டுக்கலாம். இது அதில் போட்டுக்கலாம். இது அரைக்கும். என்னாச்சு? எது? சாப்பாடு பார்த்து அது அப்படி வைக்க கூடாதுன்னா அப்படிதான் வைக்கிறேன். பூண்டு போட்டுக்கலாம். போட்டாச்சு. கொதிக்குது. வதக்கும் போது போடணும். இப்போயே கொத்தமல்லி உள்ளே போடுவியா இல்லை லாஸ்ட்டாக போடுவியா? மாவு பசஞ்சிக்கும். பசஞ்சிக்கலாம். இதுல இந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது பட்டர். அதை சேர்த்துக்கலாம். சரியாக போயிடணும் தண்ணி. பீட்ரூட் ஜூஸே சரியாக போயிடும். தேவை தண்ணி பத்தலை. நான் தண்ணி தான் கொஞ்சம் சேர்த்துட்டேன். ஜூஸ் இது ரெண்டாவது அதில் எடுத்துருக்கலாம் ஜூஸு. நான் எடுக்க டைம் இல்லை, அதனால் எடுக்கல. பட்டன் போடுறேன். எப்படி ஸ்டஃப் பண்ணுவாங்க? அதே மாதிரி தான் அது ஸ்டஃப் பண்ணல. அதே தான் உள்ளே நம்ம சீஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். அந்த சாண்ட்விச் சீஸ் இருக்குல்ல ஒன்று, அதை அப்படியே கட் பண்ணி ரோலாக தள்ளிடுவோம்ல. கத்தி எடுத்துக்கலாம், ஷேப் எடுத்துக்கலாம், ஏதாச்சும் மூடி எடுத்துக்கலாம். பிசு பிசுன்னு இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு.
நார்மல் மோமோஸுக்கே தெரியாது, இதில் வேற பீட்ரூட் போட்டுருவோம். நடிச்சா ஹீரோ தான். எனக்கு தெரிஞ்சு பிச்சு பிச்சுன்னு வரும்போது ஒரு டவுட் இருக்கு. செக் பண்ணி பார்ப்போம் யூடியூப்பில். செக் பண்ணு. செக் பண்ணு. இப்போ பண்ணிடலாம். மோமோஸ்க்கு வந்து இதில் வந்து இது கோஸ் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன், நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். பன்னீர் வந்து நல்லா உதிர்த்து விட்டுருக்கேன். சீஸ் துருவிருக்கேன். எவ்வளோ போட்டாலும் பத்தாது போலியா? வரத்து பொறுத்து தான், அவுட்கம்மை பொறுத்து தான். லைட்டாக இருந்தால் போதுங்க. போதும். அந்த இதுக்காக உள்ள ஸ்டிச்சிங்காக இருக்கும், ஃபிக்ஸிங்காக. இதுவா இப்போ ஒரு ட்ரெயின் வேறு நல்லா கடையில் சாப்பிட்டு இன்னொரு வாட்டி சொல்லு. கடையில் சாப்பிட்டு அதுக்கு முன்னாடி சொல்லு. எதுக்கு? நல்ல கடையில் சாப்பிட்டு சொல்லு. ஓ, அப்போ நீங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டு. நான் அப்படின்னு சொல்லலை, நீயே தானே சொல்கிற. நிறைய கடையில் சாப்பிட்டு சொல்லவா? ஓகே இப்போ கரெக்டாக சிக்கன் வந்து சாப்பிடு. எவ்வளோ நஷ்டம்யா உனக்கு. உப்பு போட்டுக்கலாம்ல. ஓகே, அங்கே ஆலிலேருந்து மேலே போய் குச்சின்னு இருக்குது. சிக்கன் போட்டுருக்கேன். மேலே உப்பு மிளகு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லாகவே இல்லைப்பா, கொஞ்சம் கேரட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு 15 சொல்கிறேன். 10 வருதான் இருந்தால் கேஸு வாசம் வரலையா உனக்கு? இங்கே வரல. இந்த ஆன் ஆகிட்டு இருக்கு எப்படியும். அந்த பன்னீரும் போட்டுருங்க, கம்மியாக இருக்கு பன்னீர். போட்டுரு. தண்ணி புரிஞ்சுட்டேன். சாஸ் பண்ணுவா? வேணாம், அதுக்கு நமக்கு டைம் இல்லை. இல்லைன்னா இந்த சாஸ் இருக்கும், டொமேட்டோ சாஸ் இருக்கும், அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. மாவு உருட்டிக்கிறேன். இது பெருசா இருக்கோ? சின்ன சைஸ். தண்ணியா இருக்கு. அது தண்ணி இல்லை, எண்ணெய். சுண்ட வைக்கவா? நீ என்ன சொன்ன? 3 விசில் விட சொன்ன. தண்ணி கொஞ்சம் சொல்லுவோம். கிரேவி தொக்கே இல்லைல்ல, அவ்வளோ ஆனியன் போட்டோம். தண்ணி போய் எவ்வளோ லைட்டாக பெப்பர் போட்டுக்கணுமா? லைட்டாக பெப்பர் போட்டுக்கலாம். தோசை கல்லில் அதுதான் வெங்காயம் போட்டு கடாய் சிக்கன் நல்லா ரோட்டு ஸ்டைலில் நிறுத்திட்டுமா? குழம்பு வேணும்ல? சரி. மீன் குழம்பு கொஞ்சம் தான் இருக்குது, இருந்துச்சுனாலும் நாளைக்கு யூஸ் ஆகும்ல.
அப்படியே சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம மாவு பசஞ்சு வச்சு அதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். மூடி ஆஃப் பண்ணிட்டா இது வந்து இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் கட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பாக இல்லைப்பா, ஷார்ப்பாக இருக்கும். கரெக்டாக தான் இருக்கும்ல இது? கரெக்டாக இருக்கு சைஸ். இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வருவோம் வாய்ப்பு இல்லை. மறுபடியும் அந்த மாவோட சேர்த்து ரொம்ப திக்காக இருக்கும். அது கரெக்டாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப தின்னாக கொஞ்சம் கட் பண்ணலாம். கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆளுக்கு 4 சமோசா. மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். குட்டீஸ் 4 பேர். 4 மோமோஸ். ஒட்டிக்கிச்சுப்பாங்க. இதில் வந்து ஃபில் பண்ணிடலாம். எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு ஆயிடுச்சு. ஐயோ, சமோசா மாதிரி பண்ணிட்டா எப்படி அவ்வளோ பண்ணு. ஹோல்ட் பண்ண முடியல. கையில் ஈரம் இருக்கக்கூடாது. கவர் மேலே வச்சு பண்ணுறியா? என்ன பண்ணிட்டு இந்த எண்டு வரைக்கும் இதே மாதிரி. இந்த எண்டு ஸ்டஃபிங் நிறைய இருக்கு. அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருணும். சுமாராக தான் வரும் எனக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். ஓகே, இது ஃபஸ்ட்டு பண்ணுது. எப்படி வந்துருக்குது கொடுங்க. ஸ்டஃபிங் நிறைய இருக்கிறதால அப்படி வருது. அது கையில் இருந்து காமிச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் நிறைய இருக்கும். ஏய் நோ பேபி, நீ விளையாடுறது தனியாக வச்சுக்க. ஓகே, தெரியுதா? தெரியுது. புரிஞ்சிச்சா? முடியல, என்ன இருக்குது அது காட்டாது. ஏன் நல்லா தானே இருக்கு? நல்லா இல்லை, எனக்கு வரல அது. அதுவும் இல்லாமல் சைஸ் சின்னதாக இருக்கு. சரி விட்டு இதெல்லாம் ஃபஸ்ட் வாட்டி அடுத்த வாட்டி தான் கரெக்டாக பண்ணும். பார்த்து திரும்பிங்களா? இவ்வளோ நேரம் பண்ண ஆடு இருக்கு, எல்லாமே வேஸ்ட்டாக போகுது. அப்படியே சமோசா மாதிரி முடிவா மச்சரி எப்படி வரைப்பாங்க? ட்ரையாங்கல் போட்டு. சமோசா ட்ரையாங்கல் தானே இருக்கும். சரி, சோமாஸா? அப்போ சமோசா கிடையாது. இது ஈஸியாக இருக்குன்னு பண்ணிடுவேன். பண்ணு. சமோசாக்கு எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டஃபிங் அது நிறைய லேயர் வரும். நல்லா தெரியும். கேட்டேன். சார்ஜ் டவுன் ஆயிடுச்சா? இன்னும் கோல்டே போல. பேலன்ஸ் மாவு இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் மாவு இருக்குது. இதில் 4 சப்பாத்தி போட்டு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது சோமாஸ் ஷேப்லேயே போட்டுக்கிறேன். லேட்டாக வரும்ல, நல்லா இருக்கும்ல. அதே டேஸ்ட்டில் தானே இருக்கு. ஆமாம், ஒட்டலைன்னா அவ்வளோதான். ஒட்டலுக்கு தான் வரும்.
சேவ் பண்ணேன். எத்தனை இருக்கு? இன்னும் நிறைய இருக்கும் போது. இது ஈஸியாக தான் நிறைய இருக்கு. சரி பாரு எவ்வளோ வருது. இந்த ஷேப்பில் தான் போகிறேன். கரெக்டாக ஆகுது. ம் பார்த்து போகிறோம். பொண்ணு என்ன பண்ணுது? ஒன்று உட்காந்து பார்த்துனது மேலே போயிட்டா போயிடுச்சு. ஹோம்ஒர்க் முடியலக்கா. தூங்கி வா. தூக்கம் வந்துட்டு இருக்கு. இல்லைன்னா அவ்வளோதான். எழுப்ப வேண்டியதான். அதுதான் வந்ததுமே ஹோம்ஒர்க் முடிங்கிறேன். மாட்டேங்க மூடிடுது. அதுவும் எனக்கு நல்லா தெரியுது. ஃப்ரைடேனா லீவ் இருக்கு. இல்லை நான் தான் கொஞ்சம் அந்த பழக்கத்தை எடுத்துகிட்டு வந்தாதான். இல்லைன்னா இதே தான் இருப்பாங்க. நான் அப்போவே சொன்னேன். பத்துங்க ஏற்று மிச்சமாக இல்லை எடுத்து. நிறைய இருக்கு. பாரு ஸ்டஃபிங் பத்தாது. கரெக்டாக இல்லைன்னா இருந்துச்சுன்னா தோசைக்கு போட்டுக்கலாம். ஓகே சரியா போக வாய்ப்பு இருக்குல்ல. இவர் என்னமோ கிச்சனில் நின்று பல வருஷமாக சமைச்ச மாதிரி வந்து அவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க. சீரியஸாக நானும் ஒன்று வந்து கேட்குறேன் டவுட்டு. ஒரு ஆள் வந்துச்சு. ஒரு ஆள் தான் இல்லைனா 2 ஆள்? முடியல. ஹோம்ஒர்க் சாப்பிடணும்னு ஆசைப்படல. அப்படியே தேவைப்பட்டான் வெயில் ஆர்டர் போட்டு. இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? ஆர்டர் தான். அவங்க எப்படி செய்வாங்க? அவங்க அதுதான் தொழில். அதுக்கான ஈஸியாக என்னென்ன பண்ண முடியும். ஏங்க மிஷினே இருக்கு. ஆமாம் எல்லாத்துக்குமே வந்துச்சு. அப்போ இருக்கும் போல எக்ஸ்ட்ரா. அதுதான் நானும் சொன்னேன் வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு விடு. சரி விடு. மாவு உருட்டி கட் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கேன். ஆனால் அந்த வாரத்துக்கு 2 நாளில் யூஸ் பண்ணுவேன். ஃபினிஷ். வெரி குட். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இட்லி பக்கத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிருங்க. 2 தட்டு போட்டு 3ஆவது தட்டில் தான் வைக்க போகிறேன். இந்த 2 அப்படியே வைக்க போகிறேன். என்ன தருவீங்களா? என்ன பத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுமா ஸ்டீம் பண்ண இது கரெக்டான டவுட்டாக இருக்குது எனக்கு. தண்ணி இதில் போய் நின்று முடியாது. வச்சுக்கலாம். ஆனால் ஒட்டிக்கிச்சு. சுடுது இது ஆகட்டும். இது கொஞ்சம் கரெக்டாக இருந்ததா? அதுதான் அப்படி வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இருமா சுட்டாடா தட்டில் வச்சு தரேன். சுடுது தள்ளிப்போ. கையை வச்சா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். பாருங்க சரி சுடுதுல இப்போதான் சுட்டுச்சு. எப்படி போட்டுச்சு? மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. சாட்டர்டே இல்லை சண்டே சிக்கன் குழம்பு, மோமோஸ், அப்புறம் மீன் குழம்பு. இதுதான் ஸ்பெஷல். சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. காஃபி போடுவேன் இனிமேல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறோம். பாய் பாய்.